என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இப்படி தாங்க அவருடைய படங்கள் ஆரம்பிக்கும். சில டேரக்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டேம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருப்பாங்க. என்னோட படம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், என்னோட படங்கள் இப்படி தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. மற்ற டேரக்டருக்கு எப்படின்னு தெரில. ஆனால் என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை இவர் சொல்கிறதுக்கு ரொம்ப தகுதியான ஆள் அப்படின்னே சொல்லாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய படங்கள் தான். இவரோட படங்கள் நம்ம தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போதும் சரி, இல்லை மக்கள் டிவியில் பார்க்கும்போதும் சரி, ஒரு விஷயத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் நம்ம ஆள், நமக்கு நல்லா தெரிஞ்சவர், நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆள், நம்ம ஊர்க்காரர் அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்க்காரர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அவரை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நபரோட படத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தான் பாரதி ராஜா சாரோடைய எல்லா படங்களுமே மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாரதி ராஜா சார் கடந்து வந்த பாதையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாரதி ராஜா தேனி மாவட்டத்தில் 1941 பிறக்கிறாருங்க. சின்னசாமி அப்படிங்கிற பேரோட தான் இவர் வளர்றாரு. படிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டித்தனமான ஆள் அப்படின்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா படிக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி அவர் ஸ்கூல் பக்கமே போக மாட்டார் அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே தகவல் இருக்குது. அவருமே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பேக்கை தூக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், ஆனால் ஸ்கூலுக்குள்ளே போக மாட்டேன், நான் பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே போயிட்டு எதாவது படுத்து தூங்குறது, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, அந்த மாதிரி நான் போயிடுவேன். ஸ்கூல் முடிஞ்சு பெல்லு சத்தம் கேட்டதும் தான் பேக் எடுத்துக்கிட்டு நான் திரும்ப வீட்டுக்கு போவேன். வீடை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போனேங்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். காரணம் என்னென்னா, எனக்கு பெருசாக படிக்கிறது சுத்தமாக பிடிக்காது, அதையும் தாண்டி எனக்கு படிக்கிறது வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, படிக்கிறது வரல அப்படின்னு அவரு சொன்னாலுமே அவருக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கதைகள் படிக்கிறது, தமிழ் புத்தகங்கள் படிக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் அதிகமாக பண்ணுறாரு. அதாவது அறிவு சார்ந்து படிக்கிறதை தாண்டி புத்தகமாக படிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு அதிகமாகவே இருந்திருக்குது. ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வமே அவருக்கு வருது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் நிறையா படிக்கிறார் இல்லையா? அப்படி படிக்கிறப்போ நிறைய கதைகள் அவருக்கு பிடிக்குது. இது புத்தகமாக இருக்குது, இதை நம்ம படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த படம் எடுக்கிற ஆர்வம் வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சென்னைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாருங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் சென்னைக்கே வராரு. அதாவது தேனியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராரு. பட் அப்படி அவர் சென்னைக்கு வரும்போது டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அவர் சென்னைக்குள்ளேயே வராருங்க. அப்படி வாய்ப்பு தேடி சென்னைக்கு வரவருக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமாக என்ன நடக்குமோ அதுதான் நடக்குது. அவ்வளோ சீக்கிரமாக சான்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறது, நாடகங்கள் இயக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாரு. எப்படி நாடகங்களை ஒரு டேரக்டாக இயக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடி ஊரில் இருக்கும்போது சின்ன சின்ன நாடகங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஊர் திருவிழாக்களில் ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை, இந்த மாதிரியான ஒரு கதைகள்லாம் அவர் எழுதியிருக்காரு. அந்த கதைகளை பார்த்தீங்கன்னா ட்ராமாவாக அவர் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா சென்னையிலுமே அவர் சின்ன சின்ன ட்ராமாக்கள்லாம் பண்ணுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா சினிமா நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமாவிலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லையுமே அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருதுங்க. பி புள்ளையா அப்படிங்கிற ஒரு டேரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அங்கே போறாரு. நிறைய சினிமாக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அதையும் தாண்டி ஒரு பெரிய டேரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னட டேரக்டர் புட்டனா கனகல் அப்படிங்கிறவர். அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கான சினிமாலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான சினிமா நாலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேரக்டர் கிட்ட இருந்து அவர் கெயின் பண்ணிக்கிறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸுமே கிடைக்குது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் படமான 16 வயதிலே படம் டேரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு அங்கேருந்து தான் கிடைக்குது. ஸோ அப்படி அவர் டேரக்ட் பண்ண 16 வயதிலே படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டே உருவாக்குச்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16 வயதிலேக்கு முன் 16 வயதிலேக்கு பின் அப்படின்னு ஒரு ட்ரெண்டே ஒன்று உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில டேரக்டர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பிரேக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பயங்கரமாக பிரேக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது, நான் இங்கே இதை பிரேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா. பாரதி ராஜா சார் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு படத்திலே பண்ணாருங்க. என்ன விஷயம் மெயினாக பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது அந்த 16 வயதிலே படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா செட்டில் தான் நடக்கும். அதாவது என்ன வேணுமோ அதை ஒரு செட்டாக போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயில் சீன் ஒன்று நடக்கணும் அப்படின்னா கோயில் செட்டே போடுவாங்க. ஒரு திருவிழா சீன் ஒன்று நடக்கணும் அப்படின்னா திருவிழா செட்டு போட்டு அங்கே தான் ஷூட்டிங் பண்ணுவாங்க. பட் இந்த 16 வயதிலே படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ அந்த ஆக்சுவல் லொக்கேஷனே போய் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு படத்தில் தான் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப புதுசாகவே இருந்தது. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்களில் இது செட்டு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்த படங்களை. ஓகே, இது ஒரு வீடியோ இல்லை, சும்மா ஏதோ ஒரு அட்டையை வச்சு நிரப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெளிவாக தெரியும்.
ஆனால் இவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து ப்ராப்பரான வீடு, வீட்லேயே போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, இது வந்து பெரிய ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்லேயே போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஒரு பஞ்சாயத்து சீன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் மரத்துக்கு அடியில் உட்காந்து ஆக்சுவலாக ஒரு பஞ்சாயத்து சீன் ஒன்று எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லேஜில் ப்ராப்பராக ஒரு படம் எடுத்து எப்படி இருக்குமோ அதை வந்து கரெக்டாகவே பண்ணியிருந்தார் அந்த ஒரு படத்தில். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவரோட முதல் படத்திலே மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. அண்ட் அது மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. அவர் வந்து படம் எடுக்கிற விதத்திலே நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சாரை நம்ம எப்படி பார்த்துருப்போம், அதாவது அந்த 16 வயதிலே படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல் சார் அப்படின்னா ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு ஸ்டைலாக கெத்தாக கிளாஸ் ஒன்று போட்டு அப்படி வந்து நின்று ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி ஒரு கமல்ஹாசனை தான் தமிழ் சினிமா பார்த்துருந்தது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கோமணங்கட்டு, தமிழ் வந்து ஒழுங்காக பேசக்கூடாது, ஏன்னா நீ வந்து சப்பானி அப்படிங்கிற கேரக்டர், நீ வந்து ரொம்ப ஊருக்குள்ளே வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனை நம்ம இப்படியும் பார்க்க முடியுமா, இப்படியும் நடிக்க வைக்க முடியுமா, இப்படி ஒரு பரிமாணத்தை வந்து கமல்ஹாசனில் காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசனை வந்து ரொம்ப சூப்பராகவே நடிக்க வச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இதுவே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப புதுசாகவே இருந்தது. பரவாயில்லையே கமல் சார் இப்படிலாம் நடிச்சிருக்காரு, இப்படி நடிக்க வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் பாரதிராஜா சாரை எல்லாருமே பெருமையாக பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரு டேரக்டராக அவருடைய ஃபர்ஸ்ட் வெற்றியை அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே முத்திரை பதிக்கிறாருங்க நம்ம பாரதிராஜா சார். 16 வயதிலே படத்துடைய வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிகப்பு ரோஜாக்கள், கிழக்கே போகும் ரயில், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, புதுமை பெண், மண்வாசனை, ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், புது நெல்லு புது நாத்து, நாடோடி தென்றல், கிழக்கு சீமையிலே கருத்தமா, இந்த மாதிரி பெரிய ஹிட் படங்கள்லாம் தொடர்ந்து கொடுக்குறாருங்க. தொடர்ந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா மண் சார்ந்த படங்கள் மட்டும்தான் எடுக்கிறாரு, அதாவது பார்த்தீங்கன்னா கிராமத்து படங்கள் மட்டும்தான் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே அதிக டாக் இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் இவர் வந்து சில படங்களை எடுத்தார். அது என்ன படங்கள் அப்படின்னா சிகப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி, நிழல்கள். இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மண் சார்ந்த படங்கள் மட்டுமே எடுக்க வராது, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட் படங்கள் மட்டுமே நான் எடுக்க மாட்டேன், டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியுமே நான் வந்து பண்ணுவேன், அண்ட் அந்த படமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்பட்ட படங்கள் தான் இது. அண்ட் இதுலேயுமே சில படங்கள் ஹிட் ஆச்சு, சில படங்கள் தோல்வியாச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நிழல்கள் படம் வந்து சரியாக போகலை. அந்த சமயத்தில் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து நான் சராசரி மக்களுக்காக எடுக்கல, ஒரு அறிவு ஜீவிகளுக்காக எடுக்கப்பட்ட படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியல. ஒருவேளை நிழல்கள் படம் பெரிய ஹிட்டாக இருந்தால் நான் இப்போ ஒரு நேமோட இருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர், ஒரு ரொம்ப சோஷியலான ஒரு டேரக்டர், எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு டேரக்டர்னு எனக்கு ஒரு நேம் வந்திருக்குது இல்லையா, இந்த நேம் வராமல் கூட எனக்கு வந்து போயிருக்கும். காரணம் என்னென்னா ஒருவேளை நிழல்கள் படம் பெரிய ஹிட்டாக இருந்தால் நான் தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு பேக்கப்பே நிறைய கதைகள் அந்த மாதிரி இருந்தது. நிழல்கள் படமே நான் ரொம்ப விரும்பி எடுத்தேன். அந்த படம் சரியாக போகாதனால சரி ஓகே இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கல, அதாவது மக்களுக்கு வந்து புரியல, அப்போ நம்ம வந்து வெகுஜனங்களுக்கு புரிகிற மாதிரி நார்மலான ஒரு கதைகளே நம்ம வந்து எடுக்கலாங்கிற மாதிரி நார்மலான படங்களாக தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை நிழல்கள் படம் ஹிட்டாக இருந்தால் நான் வந்து பெரிய ஒரு அறிவுஜீவிகளுக்கான ஒரு டேரக்டராக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். ஸோ அப்படி பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு அறிவுஜீவிகளுக்கான ஒரு டேரக்டர் தானே உண்மையாலுமே. அவருக்கு வந்து பெருசாக அந்த மண் சார்ந்த படங்கள் வந்து ஜஸ்ட் அவர் எடுத்துகிட்டு மட்டும் தான் இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் மரியாதை அப்படின்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாருங்க. அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி சாரோட இவர் வந்து கொலாபரேட் பண்ண படம் தான். சிவாஜி சாரை இப்படி ஒரு ரோலில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த படத்தை பார்த்து வேந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா சிவாஜி சார் அப்படின்னாலே என்ன, ஒரு கம்பீரம், ஒரு முறுக்கு மீசை, ஒரு நல்ல ஒரு கெத்தான ஒரு ரோலில் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒன்று இருந்தது. அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வில்லேஜ் ரோலில் நான் வந்து நடிக்க வைக்கிறேன், அந்த படமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட படம் தான் முதல் மரியாதை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த படத்தோட ஷூட்டிங்கில் நிறைய ஒரு ஃபன்னான விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்த ரோலில் வந்து மக்கள் என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க, என்னை வந்து ஒரு கெத்தான ஒரு கோட் ஷூட் போட்டு தான் என்னெல்லாம் பார்ப்பாங்க, நான் வந்து ஸ்டைலாக ஒரு இங்கிலீஷ் பேசினா தான் என் மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லி சிவாஜி சாருமே சொன்ன மாதிரியும் என்னெல்லாம் வேட்டி சட்டையில் யாருமே பார்க்க மாட்டாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாருமே சொன்ன மாதிரி சார் பண்ணுங்க சார், படம் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதிராஜா சார் சிவாஜி சாரை கன்வின்ஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில ஃபன்னெல்லாம் பண்ணி அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த முதல் மரியாதை படம். அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்னே சொன்னால் அதுலேயுமே பாரதிராஜா சாரோடைய டச் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். அதனால தான் அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நின்று பேசுது அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். டைரக்ஷன் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சார் சூப்பராக எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்டிங் வைஸாக நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல, சிவாஜி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். எல்லாத்தையும் தாண்டி மியூசிக், அந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும், அதாவது ஜென்சி கிட்னு சொல்கிற இப்போ இருக்க தலைமுறையுமே கேட்குறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த முதல் மரியாதை படமுமே இவருக்கு வந்து பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவரோட ஒரு கெரியருக்கு பெரிய ஒரு படமாக அமைஞ்சது அப்படிங்கிறத தாண்டி சிவாஜி சாரோட கெரியர்லையுமே ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பார்க்கப்பட்டது அந்த முதல் மரியாதை படம். இவர் படங்கள் மட்டுமே டைரக்ட் பண்ணலாங்க, படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சும் இருக்காரு. இவர் நடித்த படங்களுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1000 எழுத்து அப்படிங்கிற படத்தில் ஒரு அரசியல்வாதியை நடிச்சிருப்பாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மை அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல், ரொம்ப ஒரு சென்டிமெண்டான ரோல் அப்படின்னு
சொல்லலாம். பார்க்கும்போது ரொம்ப ஒரு பரிதாபமான ரோல் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அந்த படமும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக திருச்சி தம்பலம் அப்படிங்கிற படத்தில் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ரோலில் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது சே இப்படி ஒரு தாத்தா நமக்கு இல்லையே, அதாவது லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுற தாத்தாவா நமக்கு யாருமே இல்லையே, நம்ம பாரதிராஜா சார் மாதிரி ஒரு தாத்தா வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி திருச்சி தம்பலம் படத்தை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ரோலில் பண்ணியிருந்தார் திருச்சி தம்பலம் படத்தில். தொடர்ந்து சினிமாவில் பல சாதனைகள் செஞ்ச இவர் பல அவார்டுகளுமே வாங்கியிருக்காருங்க. 2004 பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதுமே இவர் வந்து வாங்கியிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை, அந்தி மந்தாரை, கடல் பூக்கள் போன்ற படங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நேஷனல் அவார்டுமே வாங்கியிருக்காரு. 16 வயதினிலே புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விருதுமே அவர் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அதையும் தாண்டி கலைமாமணி விருதுமே இவர் வந்து வாங்கியிருக்காரு. தொடர்ந்து பல படங்களில் டைரக்ட் பண்ணவர், பல படங்களில் நடித்தவர், பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவர், பல சாதனைகள் பண்ணவர். ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேள்வி எழுங்க. ஆக்சுவலாக இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம இல்லைங்க, அவர்கிட்ட பெரிய பெரிய லெஜண்ட்ஸுமே கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் கேட்டிருக்காரு, கலைஞர் சார் கேட்டிருக்காரு, ஜெயலலிதா மேமே அவர் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஜெயலலிதா மேம் வந்து பாரதிராஜா சார்கிட்ட நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மேம் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வளருவாய் மேம், அதனாலேயே நான் வந்து அரசியலுக்கு வரல. அண்ட் அதையும் தாண்டி எனக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. காரணம் என்னென்னா எனக்கு வந்து சினிமா மேலே அவ்வளோ ஒரு பற்று இருக்குது. நான் சாகும்போது ப்ராப்பராக ஒரு சினிமாக்காரை இறந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் தான் எனக்கு வந்து வரணும். அதை தாண்டி வேறு டைவர்ட் எதுவுமே எனக்கு வந்து வரக்கூடாது. அதனால தான் வந்து நான் வந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்துருக்காருங்க. ஆக்சுவலாக அப்போ அவர் என்ன சொன்னாரோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. ஒரு ப்ராப்பரான சினிமாக்காரர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பாரதிராஜா சாரோட டெத்தை பற்றி. அவரோட மறைவுக்கு டூரிங் சினிமா சார்பாக ஆழ்ந்த இரங்கல். கண்டிப்பாக தமிழ் சினிமா இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் பாரதிராஜா சாரோட நேமும் தமிழ் சினிமாவில் நிச்சயமாக இருக்கும்.